ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44வது அதிகாரம் 1, 2 ஆகிய 2 வசனங்களையும் ஒரு விசை வாசிக்க கேட்போம். யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்குறவருமாகிய உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெசூரனே, நீ பயப்படாத. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு ஆத்மாவை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக அவனை பரிபூர்ணப்படுத்தி பரலோகத்துக்கு அவர் அனுப்பி அவருடைய ராஜ்யத்திலே சுதந்தரிக்க செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவராகிய தேவன் இன்று உனக்கும் எனக்கு வார்த்தை தருகிறார். யாக்கோபை தெரிந்து கொண்ட தெய்வம் இன்று உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டு ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை கேட்பதற்காக இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் யெசூரனாக மாற்ற செய்வார். தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு இடத்தை உனக்காக கையில்லாத வீடை கட்டி கொண்டிருக்கிற அந்த தேவன் இதோ சீக்கிரமாய் வரப்போகிறார். உன்னை அவருடைய ராஜ்யத்தில் சேர்ப்பதற்காக சீக்கிரமாக வரப்போகிறார். வந்து உன்னையும் என்னையும் மணவாட்டி சபையாகிய இந்த சபையை அவர் எடுத்துக்கொண்டு போய் அவருடைய ராஜ்யத்திலே கொண்டு வைத்து, அது மட்டுமல்ல 1000 வருஷ அரசாட்சியிலே அவர் நம்மை அழகு பார்க்கிற தேவனாயிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே, உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. யாக்கோபு என்றால் ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்குக்கு பிறந்த 2 பிள்ளைகளில இளைய பிள்ளை அவன் யாக்கோபு. யாக்கோபு என்றால் அவனுக்கு இன்னொரு பட்ட பேர் இருந்தது, எத்தன். அவன் தட்டி பறிக்கிறவன். நினைத்து பாருங்கள், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் என்று வாக்கு கொடுத்த அந்த யாக்கோபுடைய சூழ்நிலையை பாருங்கள். கர்த்தர் தெரிந்து கொண்டார். தாயின் வயிற்றின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே அண்ணன் முந்தி பிறக்கிறான் என்று சொல்லி எரிச்சலோடு தன் தமையனுடைய காலை பிடிச்சு இழுத்து முந்தி வரைக்கும் நின்ன அந்த யாக்கோபை சற்று நினைத்து பாருங்கள். அவன் முந்தி கொட்டை, அவன் முந்தி செய்கிறவன், எதிலையும் முன்னால் நிற்க வேண்டும் என்கிற ஒரு இதய துடிப்பு உள்ளவன். தாயின் வயிற்றில் இருந்து ஏசா பிறந்து வந்தபோது அவனுடைய குதிக்காலை பிடித்து இவன் முந்தி வர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அப்போது ஏசாவோடு ஒரு பொறாமை எரிச்சல் உள்ளவனாக வாழ்ந்தான். ஆண்டவராகிய தேவனுடைய மக்களே, தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீ கிறிஸ்தவனாக பிறந்திருக்கலாம், ஒருவேளை நீ கிறிஸ்தவனாக பிறந்திருக்கலாம். ஆனால் தட்டி பறிக்கிற கூட்டத்தில் இருப்பாயானால் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக, தட்டி பறிக்கிற ஒரு இடத்திலே இருப்பாயானால் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக, சகோதரருக்குள்ளே ஒரு சிநேகம் இல்லாமல், சொந்த சகோதரருக்குள்ளே ஒரு சிநேகம் இல்லாமல், கண்ணில் காணுகிற சகோதரருக்குள்ளே ஒரு சிநேகம் இல்லாமல் தட்டி பறிக்கிற இடத்திலே இருப்பீர்களானால் மனம் திரும்புவதற்காக ஆண்டவராகிய தேவன் இந்த வார்த்தையை இன்று இந்த இடத்திலே நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் தெரிந்து கொண்ட ஆபிரகாமினுடைய மகன் ஈசாக்குடைய மகன் யாக்கோபு ஏசாவை முந்தி வரக்கு நின்றான். அப்பொழுது இருந்து ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை பெற போகிறான் என்கிற எரிச்சலோடு இருந்தான். இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை எப்படியாவது தட்டி பறிக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு இருந்தான். யாக்கோபுக்கு இன்னொரு பெயர் தட்டி பறிக்கிறவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 26வது வசனம். வேகமாக போக வேண்டும். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 26வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். பின்பு உன் சகோதரன் தன் கையினாலே குதிகாலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதா இருந்தான். சிந்தித்து பாருங்கள். ஆண்டவராகிய தெய்வம் ஏசாவை சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக் கொள்வதற்காக அவன் முதல் பிள்ளையாக பிறக்க வேண்டிய இடத்திலே ஏன் போகிறாய் என்று தாயின் கர்ப்பத்தில் இருந்து அண்ணனோடு சேஷ்டபுத்திர பாகத்துக்காக ஒரு வெறி கொண்டவனாயிருந்தான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொள்வதற்காக வாசிக்க கேட்போம். 25வது அதிகாரம் 29 இருந்து 33 வரை. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். சற்று சிந்தித்து பாருங்கள். செவத்த கல்லறில் உள்ள ஒரு கூளை தன்னுடைய தாய் கிண்டி கொடுத்தால் இவன் சாப்பிடாமல் வைத்துக் கொண்டிருக்கிறான். ஏசாயா வேட்டையாட போகிறான். அங்கு அவனுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏசாயா ஒரு முரடன். ஏசாயா உலகத்தின்படி வாழ்கிறவன். ஏசாயா உலக சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறவன். யாக்கோபோ கூடாரவாசி, தாயை சுற்றியே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன். தாய் என்ன சொன்னாலோ அதை கீழ்ப்படுகிறவன் என்று என் வேதம் சொல்லுகிறது. தாயினுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய இருதயத்தில் சேஷ்டபுத்திர பாகத்தின் மேல் ஒரு கண்ணாயிருந்தான். சேஷ்டபுத்திர பாகத்தின் மேலே கண்ணாயிருந்தான். அவனுடைய தமையன் அவன் வேட்டையாட போய் களைப்பாய் வரும்போது சிவப்பு கல்லறில் வைத்திருந்த கூளை அவன் குடிக்கிறது போல பாசாங்கு செய்கிறான். பாசாங்கு செய்கிறான். அவன் அண்ணன் களைத்தா இருந்தபோது அவனுடைய கண்களுக்கு அந்த சிவப்பு கூழு அது பேரின்பமாய் தெரிந்தது. இன்றும் உலகத்தில் கர்த்தருடைய சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்று இரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்று இரட்சிப்பின் மகிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏசாயா போல அநேகம் பிள்ளைகள் உலகத்தில் இருக்கிற ஆடம்பரத்தினாலோ அதிசயத்தினாலோ வாழ வேண்டும் என்று உலகத்தை தேடி திரிகிற ஏசாயா போல இருக்கின்றார். நீ மனம் திரும்பு. இயேசுவுடைய வாழ்க்கை அது அந்த பரிதாபமான வாழ்க்கையாய் முடிந்து போனதை சரித்திரம் சொல்லுகிறதை நாம் வேதத்தில் படிக்க முடியும். தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போன ஏசாயா போல கர்த்தராகிய தெய்வம் இன்று நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டு, நமக்காக சிலுவையிலே சிந்தப்பட்டு, நமக்காக பரிதபிக்கப்பட்டு, நம்மை அவருடைய சொந்த பிள்ளையாக புத்திர பாக்கியத்தை தந்து சேஷ்ட புத்திர பாகத்தை வைத்திருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்திலே சிவப்பாய் இருக்கலாம், உலகத்திலே ஐஸ்வர்யமாய் இருக்கலாம், உலகத்திலே ஆடம்பரமாய் இருக்கலாம், நீ உன் கண்ணு அதிலே இச்சிக்குமானால் ஆதாமுக்கு ஏவாளுக்கு வந்த சூழ்நிலை நமக்கு உண்டாகாதோ? லோத்துக்கு வந்த சூழ்நிலை நமக்கு உண்டாகாதோ? பார்வைக்கு செழிப்பும் ஐஸ்வர்யமும் தங்களுடைய ஆடு மாடுகளுக்காக ஆடுமலுக்கு ஏற்ற ஏறிய இடம் என்று சொல்லி மோபாப் தேசத்தை தெரிந்து கொண்டார். அங்கோ பெண் கொடுத்து அந்த பொல்லாப்பிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய தீக்கரையாகப்பட்ட கூடிய ஒரு சேர்க்கையும் அந்த தேசத்தில் இருந்தது. ஆனால் லோத்துடைய கண்களுக்கு செழிப்பை கண்டார். இந்த ஏசாயுடைய கண்களுக்கு கூழ் என்கிற அந்த செழிப்பை கண்டது போல இந்த ஆதாம் ஏவாளையும் சற்று சிந்தித்து பாருங்கள். பிசாசுடைய தந்திரத்திலே விழுந்து போவதற்காக கர்த்தர் மனுஷனுக்கு முத்த வைத்த கட்டளை, நீயோ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது, ஜீவ விருட்சத்தின் கனியாகிய இயேசுவின் சரீரத்தை புசிக்க வேண்டும், மற்றதை நீ புசிக்காது என்று ஆணையிட்டார். மனிதன் மொத்த இந்த உலகத்தை புசிப்பதற்கு பார்ப்பதற்கு இச்சித்து இன்பமாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த ஆதாம் தன்னுடைய புருஷன் ஏவாளையும் வஞ்சித்து போட்டால், புசிக்க செய்து சாபத்தீடானதை செய்து என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தின் கனியை மற்ற அவர்கள் புசித்து விடாதபடிக்கு ஆண்டவராகிய தெய்வம் 2 கேருபீன்களை நிறுத்தி தடுவிலே ஒரு சுடரொளி பட்டயத்தை வைத்தார். அந்த சுடரொளி பட்டயம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சுடரொளி பட்டயத்தில் இருந்து அந்த ஆதாம் ஏவாள் வாழ்ந்த அந்த தோட்டத்தில் இருந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க விடல. சற்று சிந்தித்து பாருங்கள். என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, என்னை கேட்கிற தேவனுடைய ஜனமே, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்காக இயேசு ஒருவர் வந்தார். ஒரு மனுஷன் பாவம் செய்ததை ஒரு மனுஷனாலேயே அந்த பாவத்துக்கு நிவர்த்தியாக வேண்டும் என்று பரலோக பிதாவினுடைய ஆதீனத்தில் எழுதப்பட்டதின்படி ஆதி முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவை உனக்காக எனக்காக இந்த உலகத்திலே தந்து ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்காக பரிகாரத்தை தேடினாரே, தன்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை ஜீவ பலியாய் கொடுத்தாரே. இன்று நீ எங்கே போய் கொண்டிருக்கிற? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ மக்களே, தேவ பிள்ளைகளே, இந்த தேசத்து குடிகளே, நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள்? தேவனுடைய சரீரத்தை புசித்து தேவனுடைய இரத்தத்தை பானம் பருகாமல் நித்திய ஜீவனை பெற முடியாது. அந்த ஜீவ விருட்சத்தின்
சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஐயோ, ஏசாயா கண்ணுக்கு இனிமையாக சாப்பிடுவதற்கு இச்சிக்கத்தக்கதாக இருந்த கூளை வாங்கி சாப்பிட்டான். ஐயா, யாக்கோபு சொல்லுகிறான், அண்ணா தமேனே, நான் கூழ் தர ரெடி, ஆனா ஒன்னு தருவியா? ஒன்னு தருவியா? நீ எதை கேட்டாலும் தாரேன், உன் சேஷ்ட புத்திரத்தை தா. சத்தியம் வாங்கினா அற்ப கூளை கொடுத்தா சேஷ்ட புத்திர பாகம் யாக்கோபுக்கு சொந்தமாச்சு. ஹல்லேலூயா. இன்னைக்கும் பாருங்க, உலகத்தில் 5 விசா வெட்டியா 10 விசா வெட்டியா தற்சமயத்து சுகத்துக்காக ஐயோ என்ன பணமானாலும் எடுக்கலாம். 3 மாசம் 6 மாசம் போகும்போது வட்டிக்கு வட்டி ஒரு குழுவ கூடி வந்திருக்கு. அந்த வட்டியை ஆராய்ந்து பார்க்காம, அந்த வட்டி என்னதுன்னு பார்க்காம அந்த குழுவையில போய் பங்கு கொண்டு கடைசியில் அந்த தலைவியும் செக்ரட்டரியும் மக்கரட்டியும் சேர்ந்து அந்த பணத்தை கொள்ளையிட்டு எவ்வளவு வேதனைக்கு ஜனங்களை உட்படுத்துகிறார்கள். சிந்தித்து பாருங்கள். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஏசா செய்த தப்ப நாம் செய்யக்கூடாது. ஏசா செய்ய தவற நம்ம செய்யக்கூடாது. ஏசாயா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்ததற்கு காரணம் அவனுடைய கண்களுக்கான இச்சை. அது மட்டுமல்ல, புசிப்பிற்கு இனிமையாய் இருந்தது என்று ஏவாளும் அந்த தோட்டத்தில் இருந்த ஜீவ விருட்சத்தின் கனியை இழந்ததும் அதுதான். லோத்தும் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து, தன்னுடைய மனைவி உப்பு துணாவி, தன்னுடைய 2 பிள்ளைகளும் 10 தலைமுறைக்கு தேவனுடைய சமூகத்திலே இடமில்லை, ஆசாரிப்பு கூடத்திலே இடமில்லை, பலி செய்ய தகுதியற்றவர்கள் என்கிற அந்த சாபத்தை கேட்ட அம்மோன் புத்திரரும் மோவாப் புத்திரருமாய் இருக்கிறார்கள். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, இன்று உங்களுக்கு இந்த செய்திகளை கேட்கும் போது, வார்த்தைகளை கேட்கும் போது அற்பமாய் இருக்கலாம். நான் ஒன்னு சொல்லுகிறேன், நான் பைபிள் காலேஜுக்கு போகல, பட்டம் பெறல, பட்டத்தில் அங்கே இருந்து 5 வருஷம் 10 வருஷம் படிக்கல. கர்த்தர் சொல்லுகிறதை மட்டும்தான் இந்த தேசத்துக்கு பறைசாற்றுகிறேன், இந்த சபைக்கு பறைசாற்றுகிறேன். காது உள்ளவர்கள் கேட்க கடவுது. ஆமென் சொல்லலாமே, ஆமென் சொல்லலாமே, ஆமென் சொல்லலாமே. உங்கள் மீது பாசம் கொண்ட இயேசு, உங்கள் மீது பரிதபிக்கிற இயேசு, உங்கள் மீது ஆசை வைக்கிற இயேசு, உங்கள் மீது ஏக்க பெருமிச்சோடு பிதாவோடு வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காகவே இப்படி ஒரு பைத்தியத்தை பிடித்து தெரிந்து கொண்டு கர்த்தருடைய ஞானத்தை பெற்ற பிள்ளையாக இன்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மனம் திரும்ப மனதாய் இருந்தால் மனம் திரும்ப, இல்லாவிட்டால் ஆண்டவர் உன்னை நிச்சயமாக கணக்கு கேட்பார் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, சற்று சிந்தித்து பாருங்கள், சற்று யோசித்து பாருங்கள். கர்த்தராகிய தெய்வம் அது மட்டுமா யாக்கோபு செய்தான்? தகப்பனிடமிருந்து அண்ணனுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதத்தையும் தட்டி பறித்தான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற பிள்ளைதான். அவர் சொல்லுகிறார், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறார், தெய்வன் என்னுடைய தாசனாகிய ஆபிரகாமின் தேவனும், என்னுடைய தாசனாகிய ஈசாக்கின் தேவனும், என்னுடைய மகனாகிய யாக்கோபின் தேவனும் நான். அவர்களை ஆசீர்வதிக்கிறதோ, அவருடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறதோ என்னுடைய சித்தம். அவருடைய சந்ததியில் வந்த இயேசு கிறிஸ்து மூலமாக இன்று உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறது பரமபிதாவுடைய சித்தம். நீ எங்கே போய் கொண்டிருக்கிற? நீ எங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற? உலகத்தில் இருக்கிற செய்திகளை கேளுங்கள், உலகத்தில் இருக்கிற செய்திகளை கேளுங்கள், ஊட்டிப்பில் இருக்கிற செய்திகளை கேளுங்கள். ஒவ்வொருத்தரும் பைபிளில் இல்லாததையும் பைபிளில் இருக்கிறதையும் அவனுக்கு கண்ட தரிசனத்தையும் அவனுக்கு கண்ட பேச்சுகளையும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஐயா, கடைசி காலம் வசனம் பட்டி கடைய போல தெருவு தெருவா விதைத்துக் கொண்டிருக்கிற காலம். நீயோ தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வயல் உண்டாகணும், உனக்காக ஒரு வயல் உண்டாகணும். எங்கதான் நெல் பொறுக்கி நெல் விதைக்கப்பட்டாலும் நீ பொறுக்க வேண்டிய ஒரு இடம் உண்டு. அந்த இடம் தான் போவாசுடைய வயலு, போவாசுடைய வயலு, போவாசுடைய வயலு. நீ நெல் பொறுக்கினால் உனக்கு கர்த்தருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படும். அது மட்டுமல்ல இரட்சிப்பின் வஸ்திரம் உனக்காக தரிக்கப்படும். கரங்களை தட்டு அப்பாவை ஒரு விசை மகிமைப்படுத்தலாமே, நித்திய ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்தலாமே. கர்த்தராகிய தெய்வம் இன்று என்னோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உலகத்தினுடைய கண்ணுக்கு இச்சையாகவும் பார்வைக்கு இச்சையாகவும் புசிப்பதற்கு இனிமையாக இருக்கிற சாதனங்களை விட்டு வெளியில வா. ஜீவனத்தின் பெருமையோ வாசிக்க கேட்போம். 1 யோவான் 2வது அதிகாரம் 15-16 ஆகிய 2 வசனங்களையும் ஒரு விசை வாசிக்க கேட்போம். வேகமாக 1 யோவான் 2வது அதிகாரம் 15-16.
உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாத நீ உலகத்தில் உலகிலும் அன்பு கூர்னா பிதாவின் அன்பு உனக்கு இல்ல. வாசி வேகமாக. ஒருவன் உலகத்தில் அன்பு வைத்தால் பிதாவின் அன்பு இல்ல. என்ன கேட்க தேவனுடைய பிள்ளையே, இந்த ஏவாளும் உலகத்தில் அன்பு வைத்தார். உலகத்தின் பிசாசு சொன்ன வார்த்தையை கேட்டார். இந்த லோத்தோ உலகத்தில் அன்பு வைத்தார். பார்ப்பதற்கு பச்சை பசு, கண்களுக்கு இனிமையாக என்னுடைய 2 பிள்ளைகளும் வாழ்வதற்கு ஏற்ற ஏரியா என்று போனார். அங்கு குடியிருந்தான். அந்த ஜனங்களாய் இவன் சேர்ந்து கொண்டான். சாபம் அவனை பற்றி பிடித்தது. 10 தலைமுறைக்கு அவனுடைய சந்ததியோ தேவனுடைய பலிபீட தண்டையில் சேரக்கூடாத அந்த தேவனுடைய சபிக்கப்பட்ட சந்ததியா இருந்தார்கள். என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, மனம் திரும்பு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தட்டி பறிக்கிறான். தகப்பன் மூத்த பிள்ளைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். தகப்பனுடைய கண் காணவில்லை. அவன் குருடாயிருக்கிறான். அவன் சொல்லுகிறான், தன்னுடைய மூத்த மகனிடம் சொல்லுகிறான், ஓடிப்போ, காட்டுக்கு போய் எனக்கு இருதயத்துக்கு பிரியமா இளம் இறைச்சியை அடிச்சு கொண்டு வா, வேட்டையாடி கொண்டு வந்து என்னுடைய நாக்கு ருசியா புசித்துத்தா, உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இதை தாயின் மூலமா கேள்விப்பட்டு வேஷம் போடுகிறான். கிறிஸ்தவளே, நீ கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன் என்று சொல்லிவிட்டு, தேவனுடைய அன்பை பரபாசாற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு, குறுந்தாடிகளும் கரிச்சத்தாடிகளும் தாடியின் ஓரத்தை ஒதுக்கியோ, தலைமயிரை அசிங்கமாய் வெட்டியோ, லேவியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அசிங்கங்களை எல்லாம் தரித்து கொண்டோ ஆண்டவருடைய பலிபீடங்களிலே ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் எச்சரிக்கிறார். கர்த்தருடைய எச்சரிப்பை கேட்டு ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடி பிறந்த பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில் கரைப்படுத்தாதபடிக்கு, தீட்டுப்படுத்தாதபடிக்கு தேவனுடைய சன்னிதானத்தை நீங்கள் முழு இருதயத்தோடு ஆராதிப்பாயானால் நீ உன்னை யசூரனாக கர்த்தர் கொண்டு போவ அவர் அதிசீக்கிரத்தில் வரப்போகிறார். கர்த்தருடைய வருகை அதிசீக்கிரம். உலகத்தில் நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்தால் இதோ சமீபத்து வந்திருக்கிறது. வசந்த காலம் திழுத்து விட்டது. எல்லா காரியங்களும் நடந்தேறி கொஞ்ச நேரம் தான். ஹல்லேலூயா. நோவாவும் பிரசங்கித்தான். கிட்டத்தட்ட 120 வருஷம். ஐயோ, மனம் திரும்பு, இயேசு என்கிற பேழைக்குள்ளப்பா. அன்று பேழைக்குள்ள போனவர்கள் ரட்சிக்கப்பட்டார். இன்று உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தின இயேசு என்கிற அந்த ஜீவனுள்ள தேவனோடு அண்டி சேருகிறவன் ரட்சிக்கப்படுகிறான். அந்த பரிதாபம் அல்லையோ? உலகத்துக்கேற்ற வேஷம் போடுவதற்கு யாக்கோபு போட்டான். எவ்வளவு துன்பங்களை அனுபவித்தான் தெரியுமா? வந்து சொல்லி தந்து கொண்டே இருக்கிறேன். தகப்பனை ஏமாற்று தன்னுடைய தமையனை போல முடிய ரோமத்தை வைத்து அவன் யாரை ஏமாத்துகிறான்? ஆட்டின் ரோமத்தை வைத்து யாரை ஏமாத்துகிறான்? கண்ணு தெரியாத தகப்பனை ஏமாத்துகிறான். அப்படியே ஆசீர்வாதத்தை பெற்றான். ஏசாயா வாரான், என் தகப்பா எனக்கு ஒண்ணு நீ வச்சல்லையோன்னு கேட்டான். ஐயோ மகனே இல்லை என்று சொல்லுகிறான். ஏசாவுடைய முகநாடி எல்லாம் மாறுகிறது. ஏசாவுடைய சூழ்நிலை எல்லாம் மாறுகிறது. அப்பொழுது பாருங்க, தகப்பனோடு விரோதமாகிறான். ஆண்டவராகிய தேவன் ஈசாக்கின் பிதா என்று தகப்பன் என்று ஆணையிட்டு கொடுத்த ஈசாக்குக்கு கண்ணு தெரியல, மனசார ஏசாவை ஆமத்தல. இப்ப ஈசாக்குக்கு இருதயத்துக்கு என்ன பிடித்தம் இல்லையோ அத இப்ப ஏசாயா செய்கிறான். பெண் கொடுக்கிறான். எகிப்துக்கு தேசத்துக்கு போகிறான். அங்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத நடவுடை பாவனைகளை செய்கிறான். சிந்தித்து பாருங்கள். இன்றும் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற, ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிற, பெந்தேகோஸ்து அனுபவத்தை விடுகிற தேவ பிள்ளைகள் ஏதோ ஒரு துன்பம், ஏதோ ஒரு உபத்திரவம், ஏதோ ஒரு கஷ்டம் பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காக பாருங்கள், இதோ அழகாய் நிற்கிறவர்கள் யார் என்று கேட்டால், இந்த யோவான் பத்மு தீவிலே சிறைச்சேதம் பண்ணப்பட்ட போது அங்கே யோவானோடு கர்த்தருடைய தூதன் வந்து பேசுகிறான். அதோ நிற்கிறார்களே வெள்ளங்கே தரித்தவர்கள் யார் என்று கேட்டான். ஐயோ தெரியாது என்று சொன்னான். அவனுக்கு சொல்லிக் கொடுத்தான், இவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால்
துவைத்தெடுக்கப்பட்டவர்கள். யசூரனாய் பரலோகத்துக்கு போன் பண்ணா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் துவைத்தெடுக்கப்பட வேண்டும். அந்த துவைப்பு வரும்போது, அந்த பரீட்சை உனக்கு வரும்போது நீ நின்று கொடுக்காமல் இந்த ஈசாக்கை விரோதித்து ஏசா உலகத்தின் மார்க்கத்திலே போனது போல இன்று சொல்லுகிறார்கள், என்ன இயேசு நான் ஜெபம் பண்ணேன் ஒன்னும் கிடைச்சல, ஜீவனோடு இருக்கிறதே பெருசல்லவா, ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடி பிறந்து பரலோகத்தில் ராஜ்யத்துக்கு சுதந்திரிப்பதற்காக பரிசுத்தாவியில் நிறைந்து துதிக்கிறது அதை விட மேல் அல்லவா? சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஆண்டவராகிய தெய்வம் நான் ஆராதனை செய்து கொண்டிருந்த போது அந்த தொழில ஒவ்வொரு ஆஸ்தியும் என்ன விட்டு போகும்போது ஒரு ஊழியக்காரனிடம் சொன்னேன், சகோதரா இப்படி இருக்கு சூழ்நிலை, இயேசுவை ஏற்றுக்கொண்டா இப்படி எல்லாம் வருமான்னு. அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, பிரதர் நீங்க உங்க மனைவி 2 பிள்ளையா பரிசுத்தாவி நிறைஞ்சு துதிச்சு உங்க 2 பிள்ளைகளும் தரிசனம் பார்க்கிறார்களே, இதை விட செல்வம் உங்களுக்கு என்ன என்று கேட்டார். அன்றே புரிந்து விட்டேன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டுமானால் உபத்திரவம் உண்டு, பாடு உண்டு, கஷ்டம் உண்டு, நிந்தனை உண்டு, பரிகாசம் உண்டு, வேதனை உண்டு. அது அத்தனையும் சகிக்கிறவன் தான் யசூரனாய் மாற முடியும். இந்த யாக்கோபு பாருங்க, செய்தது நிமித்தம் தன் தகப்பனை ஏசா வெறுக்கிறார். இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற தகப்பனை இருதயத்தில் எனக்கு இது கிடைக்கல, இது செய்யல என்று சண்டை போட்டு, அதாவது மனமடிவோடு ஆண்டவரை விட்டு விலகி போகிற தேவ பிள்ளைகள் உண்டு. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவரிடம் வழக்காடினவன் உருப்பட்ட சரித்திரம் இல்லை. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தோமான யோபு ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே உம்மை கண்டால் எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். ஆண்டவர் எப்படி சாட்சி கொடுத்தார்? உத்தமனும் கர்த்தருக்கு பயந்தவனும் சன்மார்க்கனும். சிந்தித்து பாருங்கள், இவ்வளவு பேர் கொடுத்த யோபு சொல்லுகிறான், நான் ஆண்டவரை கண்டால் ஒன்னு கேட்கணும், இந்த பாடு எனக்கு வரக்கு என்ன காரணம்னு கேட்பேன். அப்பதான் இறைச்சல் காற்றில் இருந்து போடுகிறார், நான் இந்த பூமியை படைச்சவன் நீ உண்டடே, இதுக்கு தூக்கு நூல் போடம் நீ உண்டடே, என்னடே நினைச்சிருக்க, பொறுமையா இருன்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 கொஸ்டின் அடிக்கடி வைத்தான். அவனுக்கு இவ்வளவு சூழ்நிலைன்னா துன்மார்க்கன் தனத்துல, இந்த உலகத்துல, இந்த உலக சூழ்நிலையில, உலக சிச்சுவேஷன்ல வாழ்கிற உனக்கும் எனக்கும் என்ன சூழ்நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்படி தகப்பனாரிடமிருந்து வேஷத்தை போட்டு ஆசீர்வாதத்தை பெற்றான். தன்னுடைய கூளை பரிசாக கொடுத்தது போல ஏமாத்தி இந்த புத்திர சுவிகாரத்தை பெற்றான். சிந்தித்து பாருங்கள், இவனுக்கு கிடைச்சதா? இல்ல. அவங்க அம்மா ஏசாயா பேசி கொண்டிருந்ததை பார்த்தா, ஐயோ இப்ப 2 பேரும் அடி வச்சா 2 செத்து போயிடும். எத்தனையும் பேரும் 2 செத்து போயிடும். எனக்கு பிள்ளை இல்லாத போயிருவேன்னு சொல்லிட்டு ரெபேக்கா சொல்லியா ஈசா கிட்ட போய் இஞ்சேருங்க அவனை மாமன் வீட்டுக்கு துரத்தி விட்டுருவான். அப்ப 2 திசையில வாழ்ந்துட்டு போவான். ஆமென். செய்து வச்சது இந்த கள்ளி. ஆமென். வீட்டில் இருக்கிற அம்மாமாரு ஒரு பிள்ளைய சிநேகிச்சு ஒரு பிள்ளைய பகைச்சா இப்படிப்பட்ட குழப்பம், பிள்ளைய அத்து போக வேண்டிய சூழ்நிலை வரா. உனக்கு 2 கண் இருந்தா 2 கண்ணும் ஒண்ணு போல வச்சிருக்கணும். நீ ஒரு பிள்ளைய சிநேகிச்சு ஒரு பிள்ளைய விரோதிச்சா உனக்கு சாபம் உண்டாகும். ஆமென், ஆமென். அப்ப ஈசாக்கு விழிச்சு இந்த யாக்கோபை ஆசீர்வதிச்சு விடுறான். தகப்பனுக்கு ஆசீர்வாதம் இல்லாம நீ எந்த திசைக்கு போனாலும் விருப்படாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு விழிக்கிற, யாக்கோபு ஈசாக்கு விழிக்கிற, மகனே இனி இந்த தேசத்தில் பெண் எடுக்கப்படாது, இது சபிக்கப்பட்ட தேசம், இது பொல்லாப்பான தேசம், இந்த தேசம் உனக்கு வேண்டாம், நீ உன் அம்மைக்கு தம்பிக்கு வீட்டுக்கு போன்னு. இவன் அம்மா என்ன செய்து, கழுத நிறைய ஒட்டகம் நிறைய எல்லாம் மாறி, ஏன்னா அம்மைக்கு இளைய பிள்ளை, பாசம் உள்ள பிள்ளை, எல்லாம் மாறி கட்டி கொடுத்து விடுறான். கொடுத்து விடம்பா. ஏசாய்க்கு செய்தி கிடைக்குது, அவன் முரட்டு பைய ஓடுகிறான், ஒட்டகத்துல ஓடுகிறான், கழுதையில. அங்க போகும்போது ஏசாய கண்ட உடனே வாழை முறுக்கிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு ஒச்ச ஓட்டம், பயந்தாங்கொள்ளி. ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு. யாக்கோபு பற்றி சொல்லி வரும்போது உலகத்துல இயேசுவுக்கு ஊழியம் செய்வதற்கு தகுதியற்ற பாத்திரம். ஆமென். அதுக்கேண்டிதான் சொல்லுகிறேன். ஆமென்.
ஆண்டவராகிய தேவன் யாக்கோபின் பிதா என்று சொல்வதற்கு தகுதியற்ற பாத்திரமா இருந்தான். பிரசவத்தில் அம்மா அண்ணனுடைய காலை பிடிச்சு இழுத்து முந்த பார்க்கிறான். இங்க வந்து சேஷ்ட புத்திர பாகத்தை ஏமாத்துகிறான். தகப்பன அத வேஷம் போட்டு ஏமாத்துகிறான். இப்போது ஓடுகிறான், ஒளிச்சு ஓடுகிறான். ஏசாயா விடல பாச்சு ஒரு பொருள் இல்லாம என்ன இவனுக்கு பாக்கெட்டில் என்னதோ கடந்த ஒரே ஒரு பாட்டில் எண்ணெய் மட்டும் தான் மிஞ்சிச்சு. போறாய் ஏமாத்தின இதுதான். ஜனங்களை பற்றிச்சா இப்படிதான். தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன் என்று, ஆண்டவருக்கு பிரியமா ஊழியம் செய்கிறேன் என்று காணிக்கைக்காக, பணத்துக்காக, ஆஸ்திக்காக ஊழியம் செய்கிறனுடைய சூழ்நிலை இதுதான். போறாய், நடந்து போறாய். ஒட்டகமும் இல்ல, கழுதையும் இல்ல, ஆடும் இல்ல, மாடும் இல்ல, பரதேசியா நடந்து போறான். அவங்க அம்மா நினைச்சது என் பிள்ளைக்கு ஒரு வருஷத்துக்கு தின்னக்கூடிய பொண்ணும் பொருளும் அதுல இருக்குன்னு அவ குசாலா இருந்தா. ஏசாயா நினைச்சாலே உன்னை என்னைக்கு கண்டாலும் உன்னை கொல்லும். ஆமென். இவன் போறான், நடந்து போறான். ஒரு சாபம் பிடிச்ச பூமி வந்து அந்த பூமிக்கு பேரு லூஸ் என்கிற பட்டணம். என்ன பட்டணம்? லூஸ் என்கிற பட்டணம். அங்க போனாய், களைப்பா, எண்ணெய குடிச்சே முடியல, தண்ணியும் கிடைச்சல, களைப்பா ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வச்சுட்டு கொரட்டை விட்டு தூங்குறான். அநியாயம் செய்தா இதுதான், அநியாயம் செய்தா இதுதான். கொரட்டை மட்டும்தான் வரும், நிம்மதியான உறக்கம் வராது. ஆமென். எந்த பூமியில போய் சேர்ந்தாய்? சாபமான பூமி. ஆனாலோ கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம், கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம். அவன் தட்டி பறித்திருக்கலாம், ஏமாத்தி இருக்கலாம், வஞ்சனை செஞ்சிருக்கலாம், சூது செஞ்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரம். வருகிறார் ஆண்டவராகிய தேவன் அந்த சாபமான பூமியில ஒரு யானையை நிறுத்தப்படுகிறதை காணுகிறான். அங்கு உச்சாணியில ஒரு மகா பெரிய மனுஷன் நிற்கிறதை பார்க்கிறான். இங்க தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையுமாய் பார்க்கிறான். அந்த மனுஷனை பார்த்தபோது தேவனுக்கு சாயலாய் இருந்ததாம். நடுங்கினாயா? இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் துதித்து தரிசனத்தை பார்க்கிற பிள்ளைகள் ஆண்டவருடைய ஜெப வீடை கண்டால் நடுக்கம் வருகிறதா? எங்க வருது? ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய ஆலயத்துக்கு போகும்போது நடை உடையை சீர் செய் என்று சொல்லுகிறார். யார் செய்கிறார்? அந்த திறந்த வீட்டுக்குள்ள அவுத்து விட்ட காட்டு கழுதையை போல போகிறார்கள். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அந்த லூசு பட்டணம், அந்த பட்டணத்தில் கழுத படுத்திருக்கோம், காட்டு மிருகங்க படுத்திருக்கோம், ஒண்ணுக்கு இருந்திருக்கோம், சாணி போட்டிருக்கோம். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் இறங்குகிறார். கர்த்தர் இறங்கும் போது அந்த ஸ்தலத்தை பரிசுத்தப்படுகிறார். கெடுமுடியாகிய சீனாவிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மோசேயை வர சொல்லிவிட்டு ஜனங்களை 3 நாள் பரிசுத்தப்படுத்த சொல்லு, மலையில தொடுகிற மிருகம் முதல் மனுஷன் வரை செத்து போவன் சொன்னார். அவ்வளவு வைராக்கியமும் வல்லமையும் சக்தியும் படைத்தவர் நம்ம தெய்வன். இன்னும் உனக்காக எனக்காக பரிதபிக்கப்பட்ட சூழ்நிலையில அந்த சிலுவையில செத்துட்டாரே என்று அவர் இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர் என்று நம் நினைப்பு, நம்முடைய சிந்தனை எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத செய்கையில இருக்கிறது. சற்று சிந்தித்து பாருங்கள் தேவ மக்களே, சற்று சிந்தித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய சொந்த பந்தங்களே, என்னுடைய ஜனங்களே, ஆண்டவர் எனக்கு தந்த பிள்ளைகளே, சற்று சிந்தித்து பாருங்கள், சற்று சிந்தித்து பாருங்கள். அந்த மலையில மோசே வரமின்ன அந்த மலையில பரிசுத்த மலையை பெய்ய செய்து ஒரு பறவை கூட, ஒரு ஊரும் தீட்டுப்படுத்திக்கிற ஒரு ஊரும் பிராணி கூட அதுல தொடாதவனும் கர்த்தருடைய தூதர்கள் பாதுகாத்த பிறகுதான் கர்த்தர் இறங்குகிறார். கர்த்தர் இறங்குகிறார். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே இன்று பலிபீடத்திலே ஆராதிக்கிறோம் என்று சொல்லி மோசே பார்த்து சொல்றார், நீ கிட்ட வராதல, நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமி. யோசுவா பார்த்து சொல்லுகிறார், யோசுவா நீ முகங்குப்புற விழுந்ததெல்லாம் போதும். தேவனை கண்டதும் அப்படியே முகங்குப்புற சாஷ்டாங்கமா விழுகிறான். அவனுடைய பணிதலை கர்த்தர் பார்க்கல, அவனுடைய அர்ப்பணிப்பை பார்க்கல. ஃபர்ஸ்ட்ல சொன்னாரு, எலும்பு, இதெல்லாம் ரெண்டாவது. ஃபர்ஸ்ட்ல உன் கால கிடைக்க செருப்ப, குந்தரைய காட்டுல மேயக்கூடிய செருப்பை கலத்தி போடுன்னு சொன்னார். இன்னைக்கு செருப்ப கலத்திட்டு ஆலயத்துக்குள்ள விசுவாசிகளுக்கு இருக்க கொஞ்சம் பெரிய பாடு. ஏனென்றால் பேர்கெட்ட சபையில் உள்ள போதகர்கள், தீர்க்கதரிசிகள் செய்கிறார்கள். அவர்கள் பரலோகத்துக்கு போக மாட்டார்களோ? நியாயம் தீர்ப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. பெரிய தீர்க்கதரிசியா இருக்கிறான், அவன் ஜெயிலுக்கு போறான், நீ போணுமான்னு கேட்க.
பெரிய தீர்க்கதரிசியா இருக்கிறான், வசந்தினி செத்து போறான். நீ வசந்தினி செத்து போன வசனம் உனக்கு வேத வார்த்தை. வசனத்தின்படி இல்லாம இன்று நடக்கிற கடைசி காலத்தில் நடக்கிற ஊழியங்களை பார்த்து உன்னுடைய இருதயம் வேறுபடுமானால் அந்த பரிதாபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சந்திக்கிறார், தரிசனம் கொடுத்துக்கிறார். நீ ஆண்டா படுத்துக்கிற, உன்னை நான் அழைச்சேன், உன்னை தெரிஞ்சு கொண்டேன், உன் தாயின் கற்பத்தில் இருந்து தெரிஞ்சு கொண்டேன், நீ தான் முந்தி முந்தி போகிற, பொறுமையாயிரு, நான் உன்னை தெரிந்து கொண்ட பாத்திரம், நீ பயப்படாத, உன் கூட நான் வருவேன், நீ போ, நீ திரும்பி வரம்ப ரெட்டிப்பு பரிவாரத்தோட வான்னு சொன்னார். பாருங்க, இந்த கழுத ரெட்டிப்பு பரிவாரம் சொன்னா இவன் 2 பொண்டாட்டியை விட வந்துட்டான். இன்னைக்கு உலகத்தில் அப்படித்தானே இருக்கு. ரெட்டிப்பு ஆசீர்வாதம், கர்த்தர் நிறைய ஆசீர்வாதம் தந்துட்டா இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களுக்கு என்னெல்லாமோ 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 சொல்ல முடியாத நாவு கூசக்கூடிய விதத்தில் இருக்கிறது. ஆமேன் சொல்லு, உற்சாகம் ஒரு அல்லேலியா சொல்லு, முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலியா சொல்லு, முழு ஆத்மாவோடு ஒரு அல்லேலியா சொல்லு. அப்படியே புறப்பட்டு போறான், நடக்கிறான் நடக்கிறான் நடக்கிறான். மாமன் வீட்டுக்கு போகிறான், மாமன் வீட்டில் வேலை செய்கிறான். அங்கே ஒரு பொண்ணை கண்டான், அத்தை மகளை கண்டான். அத்தை மக கொஞ்சம் நல்ல ஸ்டைலா சிவப்பா அப்படி ஜம்முன்னு இருந்தா. பார்த்த உடனே அவனுக்கு ஒரு கொதி. நேர மாமன்ட்ட போனா, லே மாமா யார தரணும், ராகேல எனக்கு தாய் என்று கேட்டான். அவனு உடனே, அவன் தந்திரசாலி, யாக்கோவுக்கு மாமன் தானே, அவன் மகா பக்கா கள்ளை. ஆமேன். அவன் சொன்னா, தள்ளமான நீ 7 வருஷம் நீ என்ன செய், எனக்கு வேலை செய், அவளுக்கு வேலை செய். 7 வருஷம் முடிஞ்சாச்சு. அவர் ராத்திரி இன்னத்த மாதிரி லைட் ஒளிச்சோன்னு இல்லை, இன்னத்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்ன போய் பார்க்க முடியாது. இன்னைக்கு கல்யாணத்துக்கு முன்ன போய் என்ன சூட்டு, போட்டோ சூட்டு கட்டு, தாலி முழுக்க முடியல, தாலி கட்டல, ஆண்டவர் செய்த உடன்படிக்கை செய்யல, நிக்கரையும் பாவாடையும் போட்டுட்டு அந்த நதியில இந்த நதியில விபச்சார வீட்டில் நடக்கிற சூழ்நிலையை போல, வேசி மார்க்கத்தில் நடக்கிற சூழ்நிலையை போல, நடிகருடைய வீட்டில் நடக்கிற காரியத்தை போல ஊழியக்காரனுடைய வீட்டில் நடக்கிறது. அதுதான் அநியாயம். ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு. கர்த்தர் திருமண பந்தத்தை செய்ய முன்ன அந்த பொண்ணை கையில தொட்டாலே பாவம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அனுபவிச்சேன். இந்த அனுபவிப்பு நம்ம சந்ததிகளுக்கு வரக்கூடாது என்கிற வேதனையோடு சொல்லுகிறேன். போட்டா சூட்டு, கல்யாணம் முடியல, நிச்சயத்தை முடிஞ்சிருக்கு தெரியுமா? ஆண்டவராகிய தேவன் ஞானஸ்தானம் என்கிற நிச்சயத்தை முடிச்சிட்டு நித்தியத்துக்கு போயிருக்கிறார். கையில்லாத வேலையை உனக்காக செய்து முடித்து ஒரு நாள் வருவார். வரும்போது அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி நீயும் நானும் இல்லாவிட்டால் அந்த பரிதாபம், அந்த பரிதாபம். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். இன்று தேவனுடைய வேலையை செய்கிற நல்ல பெரிய தீர்க்கதரிசிக பிள்ளைகள் போட்டோ சூட் என்கிற விதத்தில் நடிகையை போல, விபச்சாரிகளை போல சாபக்கேடு செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் ஜனங்களே, கிறிஸ்தவ பிள்ளைகளே, தேவனை அறிந்த தேவ சந்ததிகளை செய்யாதீர்கள், உங்கள் சந்ததிகளுக்கு சாபம். ஆமென், ஹல்லேலூயா, இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகுது, இந்த போட்டோ சூட் எல்லாம் மாறிடும், போட்ட சூட்டெல்லாம் மாறிடும். கல்யாணத்துக்கு முன்னே குழந்தையை பெற்று அம்மாவும் பிள்ளையம்மா குடும்பத்தில் வந்து திருமணத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை வருகிறது. இல்லை, இங்கே பாரு, கடைசி காலம் கர்த்தருடைய வருகை தாமதப்பட்டு நீயும் நானும் உயிரோடு இருந்தால் இது நடக்க போகிறது. நீ உன்னை பாதுகாத்துக்கொள், நீ உன் சந்ததியை பாதுகாத்துக்கொள். கர்த்தருடைய பயப்படுகிற பயம் இல்லாமல் ஒரு சந்ததியும் இந்த கடைசி காலத்தில் பரிசுத்தமாய் பாதுகாக்க முடியாது. 10 வயசு தான், மீறினா 10 வயசு தான், 10 வயசு தான். அதுக்கு அடுத்து ஒன்னால பார்க்க முடியாது. என் தேவன், என்னை உருவாக்கினவரோ, என்னை வழி நடத்துகிறவரோ, என்னை மகிமைப்படுத்துகிறவருமாகிய என் தேவனை தவிர ஒருத்தரையும் கொண்டு வழி நடத்த முடியாது. சிந்தித்து பார். ஒன்னு சொல்லுவீங்க, அநேகர் சிந்திக்கலாம், இந்த பாஸ்டர் எந்த காலத்தில் இருக்காரு? அமெரிக்கையில் பார்த்தா எப்பா பால்தி நகர் பொண்டாட்டி கூட ஆஃப் டவுசர் போட்டுன்னு தெரியா, இந்த பாஸ்டர் விவரம் இல்லை என்று நான் நினைச்சேன். கிராமத்துக்கு ஒரு பைபிள், சிட்டிக்கு ஒரு பைபிள், நகரத்துக்கு ஒரு பைபிள், தலைநகரத்துக்கு ஒரு பைபிள், லண்டனுக்கு ஒரு பைபிள், இத்தாலிக்கு ஒரு பைபிள், லண்டன் அமெரிக்காவுக்கு ஒரு பைபிள் உண்டோ என்று சிந்தித்தேன். ஆனா நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல ஒரே ஒரு பைபிள், ஒரே ஒரு கர்த்தர், ஒரே ஒரு பரிசுத்தர். ஆமென், ஆமென்.
எத்தனை தெய்வம் உண்டுன்னே தெரிய மாட்டேங்குது. மனசுக்கு பிடித்தமா, மனசுக்கு இருதயத்துக்கு பிடித்தமா பேசிவிட்டால், ஐயோ அவரை மேல நல்ல பாஸ்டர், இந்த பாஸ்டர் பேசினாலே குழப்பம்தான், குழப்பம்தான், குழப்பம்தான். நோவாவும் பிரசங்கம் பண்ணினானே, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, வெள்ளையும் வெள்ளையும் வருது, பெண் கொள்ளாத, பெண்ணு கொண்டு இருக்காத, குடிக்காத, வரிக்காத, ஓரினை செய்யாதன்னு பாருங்க. அந்த காலத்துல பலிபீடத்துல பலி செலுத்துகிற எத்தனை பேர் இருந்தாங்க, எவ்வளவு மகிமை நிறைந்தவர் இருந்தார்கள். ஒருத்தனம் போல கர்த்தருடைய கண்களுக்கு இரக்கம் கிடைத்த நோவாவும் அவன் குடும்பத்தில் உள்ள சேர்த்து அவனை சேர்த்து 8 பேர் மட்டும். ஆமென் சொல்லு, ஆமென் சொல்லு. சிந்தித்து பாருங்கள், கர்த்தருக்கு பயப்பட்டவன் எத்தனை பேர் இருந்திருப்பான், கர்த்தருக்கு பிரியமானவன் எந்த இருந்திருப்பான். எல்லாம் வேஷம்தான், வேஷம்தான், வேஷம்தான். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. யாருக்கெல்லாம் யசூரன் ஆகணும்? யாருக்கெல்லாம் பரலோகத்துக்கு போகணும்? பரலோகத்துக்கு போகணுமான்னு கேட்டா உண்மையாலே சொல்றேன், எங்க திருச்செந்தூர் ஊழியத்தில் இந்துக்கள் வருவாங்க, மோட்சத்துக்கு முக்தி பெறணுமா கேட்டா ஆமென். மோட்சத்துக்கு போக்க ஆசை இல்லாத, நாசியில சுவாசம் உள்ள ஒரு மனுஷனும் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா 66 புத்தகத்திலும் வழி இருக்கிறதே, அந்த வழியை கடைபிடிக்காவிட்டால் தாறுமாறா போய்விடுமே. மோட்சத்துக்கு போவதற்கான வழி அது செம்மையும் வழி மகத்துவமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒரு கொண்டு வந்து விட்டான் ராத்திரி. அந்த நம்ம இப்ப சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு, ஆதி ராத்திரி முதல் ராத்திரி முடிஞ்சிட்டு காலமா பாக்குறான், அப்பா சர்வகண்ணி வந்தா. எப்படி சர்வகண்ணி வந்தா? கூச்ச சாபம் உள்ள வந்தா. லாபான் இங்க வா, நான் இவளைக. ஆமா, நீ கேட்டது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. எங்க வழக்கப்படி மூத்தவ இருக்கம்ப இளையவளை கல்யாணம் பண்ணப்படாது. மதிகட்ட சுபாவத்தை பெறணும்னா ஆண்டவருக்கு பிரியமில்லா காரியம் செய்யணும். ஆண்டவருக்கு பிரியமுள்ள காரியம் செய்தா மதிகட்டான காரியங்கள் நம்ம சிந்தனையில யோசனையில வராது. ஆமென். சரி, சங்கடப்பட்டான். 7 நாள் முறைய முடி, இவளையும் தாரேன், இன்னும் ஒரு 7 வருஷம். அப்படி 20 வருஷம் முடிஞ்ச பிறகுதான் கர்த்தராகிய தெய்வம் யாக்கோபை காண போறார். ஏன் தெரியுமா? நான் தெரிந்து கொண்ட யாக்கோபு, நான் பேர் சொல்லி அழைத்த தேவன், நான் கர்ப்பத்திலே தெரிந்து கொண்ட தேவன். விட்டுட்டே இருந்தார். உனக்கு என்னெல்லாம் தேவை, என்ன ஆசீர்வாதம் வேணுமா, பணம் வேணுமா, கார் வேணுமா, வீடு வேணுமா, பங்களா வேணுமா, எஸ்டேட் தந்துட்டே இருந்தார், விட்டுட்டே இருந்தார். கை தொடியது அத்தனையும் பொன்னாக அவனுக்கு கொடுத்துட்டே இருந்தார். பாருங்க, 10 தடவை சம்பளத்தை மாத்தின அத்தனை இவனுக்கு தான் ஆசீர்வாதம் முடிஞ்சது. ஏன்னா ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷன் எந்த பக்கம் போனாலும் அவனை ஆசீர்வதிக்கிறது கர்த்தருடைய இருதயத்துக்கு சித்தம். 20 வருஷம் கழிஞ்சு யாக்கோபை கர்த்தர் சந்திக்க போகிறார். டேய் யாக்கோபே, இனி இங்க இருந்தா குழப்பம் வந்துரும், ஓடிரு, உன் பிதாக்கள் தேசத்துக்கு ஓடிரு, இங்க இருக்காத பொல்லாப்புன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார், தரிசனத்துல சொல்றார், நீ உன் பிதாக்களுடைய தேசம். ஏன்னா இந்த அவனுடைய இந்த யாக்கோபுடைய மச்சானுடைய முகநாடியும் யாக்கோபுடைய சிந்தனையும் மாறுபட்டு போகுது. எப்படியாவது இந்த யாக்கோபை சூழ்ச்சி செய்து அவனுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் பறித்துக் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையோடு இவர்கள் அவனை வழிநடத்த தொடங்கினார்கள். கர்த்தர் பார்த்தார், இனி இவனை விட்டா சரியாவாது, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அல்லவா, எனக்காக நிறைய காரியங்கள் இருக்கிற, இவனுடைய சந்ததியை எகிப்து தேசத்தில் கொண்டு போகணுமே, இந்த 12 கோத்திரங்கள் ஆக்கி கொண்டு போகணுமே என்று அந்த தாகத்தோடு வந்து சொன்னார், யாக்கோபு நீ கிளம்பு. உடனே யாக்கோபு பொண்டாட்டியை விழிச்சான், இங்க பாரு, உங்க அப்பா இப்படி எல்லாம் சிந்திக்கிறாரு, என் தேவன், என்னுடைய பிதாக்களுடைய தேவன் போ சொல்லுகிறார், போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனை ஏமாத்தினவன், கண்ணில்லாத தகப்பனை ஏமாத்தினவன், கண் இருக்கும் போதே யாக்கோபை லாபான் ஏமாத்தினான். நீ எந்த ஊழியம் செய், எந்த பணக்காரனா இரு, எந்த விசுவாசியாரு, இந்த உலகத்தில் நீ எதை செய்தாயோ அது உனக்கு பிரதிபலனை அடையாம நீ போக மாட்டா. எத்தனை பேரை களத்தில் பிடிச்சிருப்பேன், எத்தனை பேரை கெட்டார்த்த விழிச்சிருப்பேன். ஒரு நாள் அந்த வடசேரி பஸ் ஸ்டாண்ட் கீரை கடையில் அதாவது கீரை விற்கிற ஒரு லோக்கல் பொம்பளை, ஆமென்,
ஓடி வார 2 சட்டையும் பிடிச்சிட்டு கெட்ட வார்த்தை அரைக்க இருப்பேன். வேற ஒண்ணும் இல்லை. என் வண்டியில இருந்தவன் இறங்குனா, அவன் கீரை விதிக்க விழிச்சிருந்த அந்த 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 கோணி பையில இவன் மிதிச்சிட்டான். அரைக்கியா கெட்ட வார்த்தை. நான் யாக்கா இப்படியா இருக்கிறேன்னு கேட்டேன். ஓடி வந்தா என்ன அசைக்க முடியல அந்த 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 பொம்பளையே. அவன் ஆனாலும் பிடிச்சு விழிக்கா, அந்த பையில இந்த பையிலன்னு எனக்கு டக்குன்னு விகிர்னு வந்து, அப்பதான் நான் யாரையெல்லாம் கெட்டாரத்தை விழிச்சேன், யாரையெல்லாம் சட்டையை பிடிச்சேன், அத்தனையும் கர்த்தர் என்னை ஞாபகப்படுத்தினார். அப்படியே டோரை பிடிச்சிட்டு இருந்தேன். சாட்சிக்கு இப்ப முண்டாவளையில கீரை விற்கிற லீலா உண்டு, இன்னொரு பொம்பளை உண்டு, இட்டேலியா செத்து போனா. ஆமென், ஹல்லேலூயா. சிந்திச்சு பாருங்க. டோரை பிடிச்சிட்டு அப்படியே சிரிச்சிட்டு, என் முகத்தில் உள்ள சிரியை பார்த்துட்டு அப்படியே கீழே தள்ளிட்டு போ அந்த மோனேன்னு ஒரு கெட்ட வார்த்தை. ஆமென். ஆனா நான் 17 நாளும் அந்த இடத்துல போய் நான் கீரை ஹோல்சேல்ல எடுத்துட்டா இருந்தேன். அவளை 17 நாளை காணவே இல்லை, காணல. 17 நாள் வாரா, தம்பி நீ எங்க இருக்கிறேன்னு. இவரை போல ஒரு சுவிசேஷன் ஆஸ்பத்திரி போனானா, இவளுக்கு பல்வலி தீரல, 15 நாள் அட்மிட். 16 நாள் வந்து சொன்னாராம் ஜோம் பண்ணிட்டு, நீ யாராவது ஊழியக்காரனை கெட்ட வார்த்தை விழிச்சியான்னு. இல்லையே, இல்ல நீ சிந்திச்சு பாரு, யோசித்து பாருன்னு சொன்னானா. யோசித்து பார்த்தா, ஐயோ இப்படி ஒரு மனுஷன் மீசை இல்லாத இருந்தானே. ஊழியக்காரன் அடையாளத்தை பார்த்தீங்களா? வேறு பிரிக்கப்பட்ட மனுஷனுடைய அடையாளத்தை பார்த்தீங்களா? இது கரிச்ச தாடி, குறுந்தாடி, இனி என்னது, இனி என்னது, தலை அப்படி வெட்டி இப்படி வெட்டி, கொஞ்சம் பங்கு, என்னெல்லாமோ நடக்குது. இது பார்த்ததும் யோசித்தாலும், ஆமா ஒருத்த மீசை இல்லாத இருந்தா அவன் ஊழியக்காரன் தான். வாடி வாரா என்ன கண்ட உடனே, தம்பி நீ நல்லா இருக்குதியா? ஆமாக்கா நல்லா இருக்கேன். யாங்க ஐக்கியா தம்பி 14 நாள் ஆஸ்பத்திரியில யாக்கான்னு கேட்டேன். ஒரே பல்வலி, நீ கெட்டாத்த. அதுதான் ஒரு ஊழியக்காரன் வந்து ஜோம் பண்ணிட்டு, நீ ஊழியக்காரனை கெட்டாத்த விழிச்சியான்னு கேட்டேன். நீ ஊழியமா செய்கிற வாக்கான்னு அவளை கையில பிடிச்சி வச்சுச்சேன்னே. ஆமாக்கா நான் ஊழியம் தான் செய்கிறேன், என்ன மன்னிச்சிரு. நான் சொன்னேன், பக்கத்துல எங்கேயாவது ஆவிக்குரிய கூட்டம் உண்டு, உன் ஜீவன் தப்ப பயிருன்னு சொன்னேன். ஆமென். அப்ப இந்த உலகத்துல ஒருத்தன் எதை செய்துட்டுண்டோ அதை அறுக்காம இந்த உலகத்தை விட்டுட்டு பரலோகத்துக்கு கூட போக முடியாது. ஆமென். அது எத்தனை ஊழியக்காரனா இருக்கட்டும், எந்த 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 தீர்க்கதரிசியா இருக்கு, நோ சான்ஸே இல்ல. ஆமென். அப்ப விசுவாசிகளுக்கு சான்ஸ் உண்டோ? சான்ஸே இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப புறப்பட்டு போகிறான் யாக்கோபு, புறப்பட்டு போகிறான். யாக்கோபு புறப்பட்டு போகும்போது அப்படி அவனுக்கு ஒரே ஒரு எதிரி அன்னை. இன்று விசுவாசிகளுக்கு ஒரே ஒரு எதிரி யாரு? பிசாசு. எப்போ பிசாச கண்ட படையும் நடங்கோ, பாம்பை கண்ட படம் நடங்கோ. நான் ஒரு ஊழியக்காரன் மலை ஊழியர் செய்யும் போது 42 மலையில போய் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். 42 மாசமா கர்த்தர் தந்த உத்தரவு. அதுக்குன்னே ஒரு ராஜமணியை கொண்டு தந்தார். அந்த அந்த ஆள் மூலமாக மலைக்கு போனேன். அப்போ ஒரு ஊழியக்காரர் மலை ஜபத்தில் வந்தாரு. அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் இந்த பத்திரக்காளி இருக்கா இல்ல, அவகிட்ட வந்து நிக்க. அதனால கேட்டேன், பத்திரக்காளி வந்து நிக்க இல்ல, இப்படி வந்து நின்று உம்ம பயம் காட்டினா எடுப்பை மாட்டான் யாரு? ஆனா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அர்ப்பணிச்சு குடும்பமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஆண்டவராகிய தெய்வம் இந்த யாக்கோபை அனுப்புகிறான், போகிறான். இவனுக்கு ஒரே ஒரு எதிரி ஏசாயா. மனசுல ஒரே பேடி, ஒரே பயம், ஒரே பயம். பயந்து 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 அப்படியே போகிறான். ஆண்டவர் பார்த்தாரு, இனி இவன் யாக்கோபா இருக்கப்படாது, யாக்கோபா இருக்கப்படாது, உலக கிறிஸ்தவனா இருக்கப்படாது. இவன் கிறிஸ்துவுக்குள் வாழணும், இவன் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யணும், இவன் ஆசீர்வதிக்கப்படணும் என்பது ஆண்டவருடைய சித்தம். இவன் யாக்கோபு என்கிற பெயரை மாற்றணும், இஸ்ரவேல் என்கிற பெயரை கொடுக்கணும். கர்த்தர் சித்தம் உண்டார், கர்த்தர் சித்தம் உண்டார். சிந்தித்து பாருங்கள். இவன் போய்கொண்டிருக்கிறான். அவன் போகும்போது ஏசாயாட்ட ஒரே பிரச்சனை, ஏசாயாட்ட ஒரே பிரச்சனை. அவன் பயிர்கிறான், எல்லாம் ஆயத்தமாகறான். எல்லாம் எப்படி? முதல்ல வேலைக்கார விடுறான், அடுத்த வைப்பாட்டிகளை விடுறான், வைப்பாட்டிய பிள்ளைகளை விடுறான், அடுத்தது லேயால விடுறான். எல்லாத்தையும் ஒன்று கடைசியில் ராகையில வச்சுட்டு இவன் பின்தங்கி நிற்கிறான். ஆமே. அப்ப ஆண்டவர் வாரார், வாரார், தரிசிக்கிறார். பயப்படாத, ஏசா உன்னோடு சமாதானமா இருப்பான் என்று வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுத்ததும் அப்படியே இவன் சந்தோஷப்பட்டு, ஆண்டவரே ஓகே, நான்
ரெடின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார், இன்று முதல் உன் பேர் இஸ்ரவேல். வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 31 1-3 வரை வாசி. வேகமா 31 1-3 வரை. குமாரர் யாவையும் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ பாத்தீங்க, கர்த்தர் யாக்கோபை பார்த்து பிதாக்கள் தேசத்தில் போன்னு சொன்னா, இவன் ஏசாவை கண்டு பயந்து நிற்கிறான். திரும்பவும் கர்த்தர் தரிசனம் கொடுக்கிறார், நீ பயப்படாதன்னு. இப்ப ஏசாய வாரம் ஒப்புரவாயாச்சு. அவனுக்கு இருந்த ஒரே எதிரி என்னஞ்சாச்சு, மாறியாச்சு. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன் என்கிற பந்தேகோஸ்து பிள்ளைகளுக்கு அப்படியா, தனக்கு கட்டப்பட்ட மந்திர கட்டு, நமக்கு வந்த உபத்திரவம், நமக்கு வந்த பாடு மாறியாச்சுன்னா அவர்களெல்லாம் காலரெல்லாம் தூக்கிப்பட்டு சம்முன்னு தருவாங்க. என்ன அசைக்க முடியாது. ஏன்னா நான் கிறிஸ்துவுக்குள்ள பிள்ளை, நான் பெந்தேகோஸ்து பிள்ளை, என்ன அசைக்க முடியாதுன்னு திமிரு பிடிப்பாங்க. ஆமென். அப்படியே அவன் அந்த சுக்கோத்திலே தங்கிட்டான். சுக்கோத்தில தங்கி என்ன செஞ்சான் தெரியுமா? ஆண்டவர் சொன்னாரு, நீ உன் பிதாக்களுடைய தேசத்துக்கு போய் நாம் உனக்கு தரிசனமாகும் போது நீ எனக்கு செய்த பொருத்தனை நிறைவேற்றி என்று சொன்னார். ஆமென் ஆமென். ஆனா இவன் என்ன செஞ்சான்? சுக்கோத்துல வந்தா அவனுடைய அன்னை எதிரி சரிசமம் ஆயிட்டு, அவனுக்கு ஆடு மாடுகளுக்கு மேய்ப்பதற்கான நல்ல புல்லு வெள்ளி, நல்ல தண்ணீர், நல்ல விளைச்சல், நல்ல ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க இதுதான், நிறைய விசுவாசிங்க இப்படிதான். ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஆண்டவரை துதிச்சு பாடி மகிழும் போது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தா அங்கே தங்கிடுவேன். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன கேட்கிறதே உடைய பிள்ளை, யாக்கோபும் தங்கினான் பாருங்க. அவனுக்கு ஒரு கூடாரம், அவனுடைய மனைவிகளுக்கு ஒரு கூடாரம், பைப்பாட்டிகளுக்கு கூடாரம், பிள்ளைகளுக்கு கூடாரம், ஆடு மாடுகளுக்கு கூடாரம், கழுதைகளுக்கு கூடாரம், வேலைக்காரர்களுக்கு கூடாரம். அதோட விட்டானா? அவனுடைய சொந்த விருப்பத்தின்படி ஆராதனை செய்தான். அவனுடைய இருதயத்துக்கு வேண்டப்பட்டது போல என்ன ஆராதனை செய்தான். என்ன செஞ்சான் தெரியுமா? சொந்த பணத்தில் ஒரு ஸ்தலத்தை வாங்கி சொந்த பணத்தில் ஒரு பலிபீடம் கட்டி ஆராதனை செய்தான் கர்த்தருக்கு. கர்த்தர் அந்த ஆராதனையை முகர்ந்தெடுக்கல. தெரியுமா உங்களுக்கு? அந்த ஆராதனை செய்யும் போது, இல்ல செய்ய தீர்மானித்த போது கர்த்தர் ஒரு கண்டிஷனும் யாக்கோபுக்கு கொடுக்கல. நீ இப்படி ஆராதிக்கணும், ஒண்ணுமே செய்யல. அப்படியே கண்டுகள. இதன் முதல் நடந்தது என்னன்னு தெரியுமா? சுக்கோத்துல வந்து இருந்த போது அவளுடைய ஏக புத்திரி ஒரே ஒரு பிள்ளை. 2 மனைவிக்கு 12-13 பிள்ளைகள் இருக்கு, 12 பிள்ளைகள் இருக்கு. அதுக்கு இடையில ஒரே ஒரு பொண்ணு மட்டும். எவ்வளவு அருமையா வச்சிருப்பான் இல்லையா? எவ்வளவு பாசமா வச்சிருப்பான் இல்லையா? எவ்வளவு நேசமா வச்சிருப்பான் இல்லையா? அவளுடைய கற்பம் சூறையாடப்படுகிறது. தான் ஆராதனையில செய்த தவறு. என்னை கேட்கிறதே உடைய பிள்ளையே, ஆவியோடு உண்மையோடும் கர்த்தரை தொழுகிற ஒரு இடம் உண்டு. பிதாவுனக்காக நியமிக்கிற ஒரு இடங்கள் உண்டு. அந்த இடங்களை தவிர உன் மனதுக்கு விருப்பம் போல, உன்னுடைய ஆஸ்திக்கு விருப்பம் போல, உன் இருதயத்துக்கு விருப்பமாய், உன்னுடைய சிந்தனைக்கு விருப்பமாய் நீ செய்தால் கர்த்தர் கண்டுகளவே மாட்டார். அவர் கண்டும் காணாதது போல, கேட்டும் கேளாதது போல இருப்பார். இந்த ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபு என்று பேர் அழைக்கப்பட்ட, இஸ்ரவேல் என்று பேர் சூட்டப்பட்ட இந்த யாக்கோபுக்கு ஒரே ஒரு புத்திரி, அவருடைய கற்பம் சூறையாடப்படுகிறது. இது மட்டுமா? வேதத்தை படிச்சு வாருங்கள், டைம் இல்லை. இந்த வேதத்தை படிச்சு வாருங்கள், அப்பொழுது உங்களுக்கு தெரியும். அது மட்டுமா? தன்னுடைய 2 பிள்ளைகள், யாக்கோபுடைய 2 பிள்ளைகளும் கொலைகாரனானார்கள். உன்னுடைய ஆராதனை சரியில்லாம இருந்தா, உன்னுடைய வழி நடத்துதல் சரியில்லாம இருந்தா, ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்தாவிட்டால், நீ உன் மனம் வந்த வாக்கிலே உன்னுடைய மனதுக்கு இஷ்டத்து போல பலிபீடங்களை கட்டி, இல்ல பலிபீடத்தில் ஆராதனை செய்து உன்னுடைய இருதயத்துக்கு விருப்பமா நடந்தால் கர்த்தர் உன்னை உபத்திரவத்திற்கு விட்டு கொடுத்திருவார். அசிங்கமான காரியம் இல்லையா? 12 பயக்களுக்கு இடையில ஒரு பெண்ண, ஒரு சீகன் என்கிறவன் பலசங்கம் செய்து அதை கற்பழித்து சீர்கடை காக்கினது சும்மாவா? பாருங்க, இன்னைக்கு பாருங்க,
ஞானஸ்தானம், கல்யாணத்துக்கு ஒரு ஞானஸ்தானம், கர்மாதிக்கு ஒரு ஞானஸ்தானம், என்னத்துக்கெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னே தெரியாது. ஆதியாகமம் 24வது அதிகாரம் 1-2 வாசிங்க பாப்போம். ஆதியாகமம் 24 1-2 வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 24 1-2 சத்தமா. ஆபிரகாம் ஆதியாகமம் 34 1-2 வாசி. ஆதியாகமம் 34 1-2 குமாரத்தியாகிய தீனால் புறப்பட்டா. எப்படி? பிள்ளைகள், பெண்ணு பிள்ளைகள் அடுத்த வீட்டுக்கு போறத விடாத. எனக்கு ஃப்ரெண்டு, எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்கு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு, எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு விடாத. தீனால் துள்ளி குதிச்சிட்டு போனா. 12 ஆம்பளைகளுக்கு இடையில ஒரு பிள்ளைய எப்படி செல்லமா பார்த்திருப்பாங்க. அவ துள்ளி குதிச்சிட்டு போனா. அவளுடைய துள்ளி குதிப்பை பார்த்தா அப்படியே கற்பம் சூறையாடப்பட்டது. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 34 11 12 வாசி. சீகேமும் பாருங்க, இப்ப பெண்ணு கேட்க போனோம். பெண்ணு கேட்க யார்கிட்ட? யாக்கோபிட்ட, சகோதரட்ட. இந்த தீனால பெற்றுக்கு பெண்ணு கேட்க போனோம். ஆனா அவங்க ஒரு உடன்படிக்கை வச்சு, பாருங்க, நாங்க பெண்ணு தாரதுல தப்பு ஒண்ணும் இல்ல, பெண்ணு தாரதுல தப்பு இல்ல. ஆனா ஒண்ணு, எங்க பெண்ணை நீங்க கல்யாணம் பண்ணணும்னா நீங்க உடன்படிக்கை செய்யணும், மூலிகை ஞானஸ்தானம் எடுக்கணும், இல்ல அதாவது அன்னைக்கு காலத்துல விருத்த சேதனம் என்கிற உடன்படிக்கை செய்யணும். செய்தாதான் தருவோம். நீங்க மட்டுமில்ல, நீங்களும் உங்கள் ஆண்மக்கள் எல்லாத்தையும் செய்யணும் சொன்னார். உடனே அவங்க அவங்க கூட்டுக்காரர்கள பேசணும் பாருங்க. ஆதியாகமம் 34 14 17 வாசிங்க. விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன. அப்படியே 34 23 24 வாசிங்க. ஆடு மாடுகள் பாருங்க, அவனுடைய ஆடு மாடுகள், ஆஸ்திகள், மிருக ஜீவன்கள்லாம் நமக்கு சொந்தம், நமக்கு அவங்களுடைய சொந்தம், ஒண்ணுக்கு ஒண்ணு சொந்தம் வச்சிருக்கலாம். அதனால ஒரு மூலிகை ஞானஸ்தானம். சாபம் 3வது நாள் நோவெடுத்துதான், 3வது நாள் நோவெடுத்துதான் முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு அதை தன்னைத்தானே வறுத்து தன் சிலுவை சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின்னால் போக துணிந்து பாவத்துக்கு செத்து நீதிக்கு அடையாளமாகிய மூலிகை ஞானஸ்தானம் எடுக்காம பொண்ணுக்காக இல்ல மாப்பிள்ளைக்காக இல்ல பணத்துக்காக தொழிலுக்காக வேலைக்காக ஒரு மூலிகை ஞானஸ்தானம் எடுத்தா உனக்கு நோவு உண்டாகும். என்ன உண்டாகும்? நோவு உண்டாகும். அன்னைக்கு பணத்துக்காக ஆஸ்திக்காக உடன்படிக்கை செய்த அந்த ஜனங்களுக்கெல்லாம் நோவு உண்டாச்சு. இவங்கள் நோவு வந்ததை பார்த்த ஆபிரகாம், யாக்கோபுடைய இந்த 2 பிள்ளைகள் இணைஞ்சாங்க, எல்லாத்தையும் வெட்டி 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 போட்டாங்க. யாக்கோபு சொல்றான், ஆண்டவரே, ஒரு பிள்ளை இருந்து தீட்டுப்பட்டது, ஒரு 2 பிள்ளை கொலைகாராயாச்சு, இனி என்ன செய்வாங்களோ என்று இருதய கலக்கத்தோடு இருந்தான, இருதயத்துல வேதனையோடு. யாக்கோபு பாருங்க, ஆதியாகமம் 34 25 வாசிங்க. 3ஆம் நாளிலே நோவெடுத்து கொண்டபடியினால் யாக்கோபின் குமாரர் 2 பேர் சேர்ந்து அத்தனை பேரும் வெட்டி கொண்டுச்சினான். இப்ப யாக்கோபுக்கு மகளுக்கு ஒன்னே ஒண்ணுதான், அவன் வேற ஒரு தப்பும் செய்யலையா, ஒரு தப்பும் செய்யல. அவன் விருப்பப்படி ஆராதனை செய்தான், விருப்பப்படி பலிவிடத்துல பலியிட்டான். ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத இடம். ஆமென். ஒரே ஒரு காரணம் தான், ஆவியோடு உண்மையோடும் தொழுதுகள் அல்ல, பரிசுத்தத்தோடு கர்த்தர் வணங்கல்ல. கர்த்தருடைய வழி என்ன என்பதை அறியாத இந்த யாக்கோபு என்ன, அவன் சொந்த பிரகாரமாய் பலியிட்டான். இதுதான் மட்டும்தான் குற்றம். ஆண்டவர் என்ன பலியிட்ட, எப்படி பலி செய்ய, ஒண்ணுமே பேசல. சிந்தித்து பாருங்கள் தேவ மக்களே. ஆராதனை சீர்கட்டதா இருந்தால், ஆராதனை ஒழுங்கில்லா இருந்தால் குடும்பத்தில் எப்படி சமாதானம்? நம்முடைய தலைமுறைக்கு அல்லவோ நம்ம வாழுகிறது. சிந்தித்து பாருங்கள், நம்முடைய வாழ்ந்த காலங்கள் போய் பிள்ளைகளுக்காக வாழுகிற காலம். நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்துவிட்டு நம்முடைய ஆடம்பரங்களை, நம்முடைய ஜீவனத்தின் பெருமையை, நம்முடைய மாம்சத்தின் இச்சைகளை ஒழித்து விடாமல், பிதாவுடைய சித்தத்தின் செய்ய விடாமல் நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிந்தனையாய் மாறுகிறது. வாசியுங்கள் 30வது வசனம். யாக்கோபு பார்த்து கெடுத்து சஞ்சலப்படுகிறான்.
ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஆராதனை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துல ஆராதனை. ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள், நீங்கள் எப்படி ஆராதனை செய்கிறீர்கள்? வேத வசனத்தை படிங்க படிங்க படிங்க. வேத வசனத்தில் என்ன சொல்லுகிறதோ அதை கேளு. ஒரு மனுஷன் சொல்லுகிறத கேட்காத, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்தையும் வேதனையோட ஆண்டவருடைய சமூகத்தில் போய் காத்திருக்கிறார். அப்பொழுது திரும்பவும் கர்த்தர் அவனை சந்திக்கிறார். வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 35:1-4 வரை வேக வேகமாக. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. நீ இங்க ஏன் கிடைக்க? ஆண்டவர் கேட்கிறாரு. நான் உன்னை சுக்கோத்தில இருக்க சொன்னேன். இங்க கொஞ்சம் போல பில்லு, கொஞ்சம் போல தண்ணி, கொஞ்சம் போல வளர்ச்சி, கொஞ்சம் போல செழிப்பு, கொஞ்சம் போல ஆடு மாடு வளர்ச்சி. இதை கண்டு நீ உட்காராத. உலக ஆசீர்வாதத்தை கண்டு உட்காராத. உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை சீர்கெடுக்காத. ஹல்லேலூயா. சொல்றாரு, இடம் மடையா, பொட்டம்பயலே யாக்கோபே, உன்னிட்ட நான் என்ன சொன்னேன்? உன் அப்பாவுடைய ஸ்தலத்துக்கு போ, பிதாக்களுடைய ஸ்தலத்துக்கு போ. நீ நேர்ந்து கொண்ட இடத்துல எல்லாம் சபை கட்ட சொன்னேன். இங்க என்ன மண்ணாங்கட்டிக்கு இருக்கிறேன்னு கர்த்தர் கேட்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வாசி 2வது வசனத்தை. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை, அந்நிய சுரூபங்களை, அந்நிய சுபாவங்களை பாருங்க. இப்பதான் யாக்கோபு 2வது முறையாக அவனுடைய தகப்பனாகிய பிதாக்களுடைய வீட்டிலிருந்து பேர்சபாவை விட்டு பெத்தேல் என்கிற தரிசனம் கொடுத்த இடத்துக்கு போகிறான். என்னை கேட்கிற தேவனுடைய மக்களே, ஆண்டவர் ஒரு ஒழுங்கு வைத்திருக்கிற இடத்தில் ஆராதிக்காமல் தாறுமாறான இடத்தில் ஆராதிக்கிறீங்களே, நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள்? வழி தெரியாத இடத்துக்கு போகிறீர்கள். பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ்ஸில் ஏறுகிறீர்கள். நீங்கள் தக்கலைக்கு இறங்க வேண்டும், தக்கலைக்கு இறங்க வேண்டும். ஆனால் இடம் தெரியலையா, வழி தெரியல. கண்டக்டர்கிட்ட ஒரு டிக்கெட்டு தான், போற இடத்திலோடி போட்டி என்று போனா அவன் உன்னை பைத்தியக்காரன் கீழே இறக்கி விட மாட்டானா? தேவ பிள்ளைகளே, நீ நரகத்துக்கு போகுதியா பரலோகத்துக்கு போறியான்னு தெரியல. பரலோகத்துக்கு போனோம், ஆனா இப்படி இருந்தா போக முடியுமா? அட 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 செம்மறி ஆட, உங்களுக்கு தெரியுத இப்படி இருந்தா போக முடியாதுன்னு. அப்ப வேதத்தை படிச்சு பற்றி கொள்ளாம இல்லையா? நன்னா வேதத்தை வாசிக்கணுமோ இல்லையோ? புரிஞ்சு படிக்கணுமோ இல்லையோ? எவனோ ஒருத்தன் என்னதோ ஒருத்தன் எப்படியோ ஒருத்தன் சொல்லுதை கேட்டுட்டு இந்த யாக்கோபுடைய இருதயத்துக்கு பிரியமா இருந்த இடத்துல செய்து தன்னுடைய ஒரே மகள் தீட்டுப்பட்டால் 2 பிள்ளைகள் கொலைகாரன் ஆகிறார்கள். தன்னுடைய இருதயம் சஞ்சலப்படுகிறது. கர்த்தருடைய சமூகத்தில் தனித்திருக்கிறான், தனித்திருக்கிறான், தனித்திருக்கிறான். இஸ்ரவேல் வென்ற பட்டத்தோட தனித்திருக்கிறான். கர்த்தர் சந்து சொல்றார், ஓடிவல நீ பாபத்தேலுக்கு. அதுக்கு முன்ன தகப்பன் வீட்டில் போயிட்டு ஆயத்தமாவி பத்தேலுக்கு போ. பலிபீடம் கட்டணும்னா நீ ஆயத்தமாக வேண்டும் சொல்றார் யாக்கோபு. என்னுடைய பிதாக்களுடைய தேவன் எனக்கு தரிசனம் இந்த இடத்திலே நான் பலிபீடம் கட்ட போகிறேன். ஆண்டவருடைய உத்தரவுப்படி வாசிங்கள் 3வது வசனம். நாம் எழுந்து பத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பங்களுக்கு உத்தரவு அருளி செய்த நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது வாசி, அப்பொழுது அவர்கள் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் போச்சு. இதை சொன்னா போல நான் சொல்லல, நான் சொல்லியேன் பாஸ்டர், சொல்லல. இன்னைக்கு விசுவாச பிள்ளைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை. பெரிய தீர்க்கதரிசிக மனைவி கூட. ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு உண்மையை ஆராதிச்சா ஆண்டவர் வந்து சொல்லுவார், நீ இப்படி இப்படி செய் என்று. அவருக்கு விருப்பம் இல்லாத இடத்துல ஆராதிச்சா ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. அவன் குடும்பம் தாறுமாறா போயிட்டு இருக்கும். தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சீர்கட்டு கடைசியில என்னடா வாழ்க்கை என்று வாழ்க்கையை முடிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு பலிபீடம் கட்ட போகிறான். விக்கிரகங்களை தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கெட்ட சுபாவங்களையும் கெட்ட உருவங்களையும் மாற்றி என்று சொல்ல. ஆனால் அவர்கள் ரூபத்தையும் சுரூபத்தையும் காதானியம் கலத்தியாட்ட கொடுத்திருந்து பேங்க்ல கொண்டு அட வச்சிருந்த. அப்படிதானே?
இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க சொல்லணும், களத்தை பெட்டிக்குள்ள போட்டுரு. சிலவே சொல்லின, இல்லையா நீயே விழுந்துரு. அவன் ஜெயில போய் விழுந்துட்டான். ஆமேன் சொல்லுங்களா? ஆமேன் சொல்லுங்களா? கருவாலி கூட்டுல மூட்டியில பூத்தி வச்சினான். சரி, பூத்தி வச்சுட்டு போகணும். ஆமேன் சொல்லலாமே. வாசி 4வது வசனம். அப்பொழுது அவர்கள் தங்கள் கைகளில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதாணிகளையும் யாக்கோபு இடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகே மூர் அருகே இருந்த கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து வைத்தான். பின்பு பிரயாணம் பட்டார்கள் கர்த்தரிடத்துல, கர்த்தருடைய பலிபீடத்துல. ஓ, அன்னைக்கு பலிபீடம் வேற, இன்னைக்கு பலிபீடம் வேற இல்லையா பாஸ்டர்? அன்னைக்கு பிதா இருந்தார், இன்னைக்கு இயேசு இருக்கிறார். வேற என்ன நினைக்க? இன்னைக்கு உலகத்தில் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆமென். தேவாதி தேவனை ஆராதனை செய்யணும்னா ஒரு ஒழுங்க கர்த்தர் வச்சிருப்பார். ஆமென். அப்பொழுது பின்பு புறப்பட்டார்கள், பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்களுக்கு யாக்கோபின் குமாரரை பின்தொடர்ந்தார்கள். யாக்கோபும் அவனோடு கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூஸ் பட்டணத்துக்கு போனார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுது பாருங்க, எப்பொழுது கர்த்தர் தரிசனமாகிறாரோ அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் கொடுத்ததை ஸ்திரப்படுத்துறார். இன்னைக்கு கிறிஸ்தவன் என்கிற போர்வையில, கிறிஸ்தவன் என்கிற வழியில என்னெல்லாமோ நடக்குது. விசுவாச பிள்ளைகள் நடக்கிறார்கள், ஊழியக்காரர்கள் நடக்கிறார்கள், பெந்தேகோஸ்து அனுபவம் பெற்றவர்கள் நடக்கிறார்கள். மற்றவர்களை சொல்ல நான் இங்கு வரவில்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 35வது அதிகாரம் 9-10 வாசி. 5வது தடவையா தரிசனத்தை பெறுகிறான். வாசிங்க. யாக்கோபு வந்த பின்பு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று சொல்லி பெயரிட்டான். ஹல்லேலூயா. கொடுத்த பெயரை ஸ்திரப்படுத்துகிறார். சும்மா பெந்தேகோஸ்து அனுபவத்தை பெற்ற போறாது, மூலிகை ஞானஸ்தானத்தை பெற்ற போறாது, அதுல நிலைத்து நிற்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி யாக்கோபா இருந்தா இஸ்ரவேலா மாத்தியாச்சு, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவனா மாத்தியாச்சு. இப்படியே பரலோகத்துக்கு போக முடியுமா? இப்ப யாக்கோபா இருந்தா பரலோகத்துக்கு போக முடியுமா? நடக்காது. அவனை கிறிஸ்தவனை மாத்தி கிறிஸ்துவுக்குள் வச்சாச்சு, பரலோகத்துக்கு போக முடியாது. யசூரன் ஆகணும். யசூரன் கிறிஸ்தவனா மாறியாச்சுன்னா யசூரன் ஆகிறது வரைக்கும் என்ன உபத்திரவம், என்ன பாடு, என்ன கஷ்டம். எப்போ இவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின்படி அவன் யசூரனா மாறும்படி அப்போ என்னெல்லாம் பாடு, என்னெல்லாம் உபத்திரவம். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஒரே இளைய பிள்ளை, ஆசை பிள்ளை, பல வர்ண வாங்கி கொடுக்கிற பிள்ளை செத்து போச்சுன்னு சகோதரர்கள் நாடகம் ஆடினார்கள். இவன் எப்படி எல்லாம் ஆட்டுக தோலை வச்சு ஏமாத்தினானோ அதே போல ஆட்டுக ரத்தத்தை வச்சு அவனுடைய பிள்ளைகள் அவனை ஏமாத்துது. அதான் முன்கடம், பின்கடம், மீட்டுங்கடம். இந்த 3 முடிச்சாம நீ யசூரனாக பரலோகத்துக்கு போக முடியாது சகோதரா, சகோதரியே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சஞ்சலப்படுகிறான், வேதனைப்படுகிறான், துக்கப்படுகிறான், துயரப்படுகிறான். 37, 31, 34 வரை வீழ போய் வாசிங்க. சஞ்சலப்படுகிறான், வேதனைப்படுகிறான், துக்கப்படுகிறான். யாரெல்லாமோ போய் ஆறுதல் சொல்றான். நோ, என் பிள்ளை காணுகிற வரைக்கும் என் இருதயம் சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்க வேதனைப்படுகிறான். ஆமென். இந்த உபத்திரவத்துக்கு பிறகு யோசேப்பு இருக்கிறான் என்கிற செய்தியை ஆண்டவர் அவனுக்கு அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 26-28. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்கிற செய்தியை கேட்டதும் கர்த்தர் உனக்கு நன்மை செய்தா, பிதாக்களுக்காக கொடுத்த பரிசுத்த பந்திய, பரிசுத்த ஆராதனைய, பரிசுத்த பலிபீடத்தை போய் நீ பலி செலுத்த வேண்டும். பாருங்க, அவன் இருக்கிறான் என்று அறிஞ்சதான் புறப்பட்டு போன. வாசிங்க.
மூச்சு அடைத்தது, நம்பவில்லை. அந்த எகிப்துள்ள வண்டியை கண்ட உடனே இவருக்கு ஒரு சந்தோஷம். சரிதான், இந்த பயக்களை என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. அன்னைக்கு செத்து போச்சுது, ஒரு 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 ஆட்டு ரத்தம் படிஞ்ச பலவர்ண அங்கே துணியை கொண்டு வந்தா இன்னைக்கு இருக்கேன்னு சொல்லி நம்ப முடியாது. அந்த எகிப்து தேசம் இந்த வாகனம் வந்ததை கண்டதும் இவருக்கு ஒரு சந்தோஷம். ஆமென். அப்ப தேவன் வந்து சந்திக்கிறார். யாக்கோபே, நீ யாக்கோபை இருந்தது மதி, அதுக்கடுத்து இஸ்ரவேலை மாத்தி இருக்கேன். நீ கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை இருந்தா போராது, உன்னை யெசூரனாய் மாற்ற போகிறேன். ஆதியாகமம் 46வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பேர்சபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். யாரு செய்கிறது? ஆண்டவர் நமக்கு இக்கட்டில் இருந்து ஒரு விடுதலை தந்தார், சுகத்தை தந்தார், ஆசீர்வாதத்தை தந்தால் யார் யார் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறது? ஆண்டவர் செய்ய அவருக்கு கடமை, ஊழியக்காரன் ஜெபிக்கிறது அவனுக்கு கடமை. நம்ம பாட்டுக்கு தெரியணும். கர்த்தர் யாக்கோபை மறுபடியும் தரிசனமான ஆதியாகமம் 46வது அதிகாரம் 2-4 வரை வாசி. அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். பாருங்க, ஈசா கிட்ட சொல்றாரு, நீ எகிப்துக்கு போவாதேன்னு. இப்ப சொல்றாரு, நீ எகிப்துக்கு போன்னு. கர்த்தர் எந்த இடத்துல போ சொல்லியாரோ அந்த இடத்துக்கு போ. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4வது வசனத்தை வாசி. 4வது வசனம். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவா. பரிபூர்ணப்படுத்துறாரு. அந்த சஞ்சலமும் பிள்ளை இல்ல, பிள்ளை பறிகொடுத்த ஒரு ஏக்கம் பாரம் மாறாம அவன் பரலோகத்துக்கு போக முடியாது. ஒரு பாரமும் இல்லாம ஹார்ட் ஃப்ரீ ஆகணும். ஹார்ட் ஃப்ரீ ஆகணும். பிள்ளை என்ன செய்வா, பேர பிள்ளை என்ன செய்வா, ஐயோ அந்த ஊழியத்தை என்ன செய்வேன், இந்த ஊழியத்தை என்ன செய்வேன், அந்த சொத்தை என்ன செய்வேன், இந்த போக முடியாது. ஹார்ட் ஃப்ரீ. எல்லாத்தையும் ஒதுக்கி முடிச்சு ஒரு சென்ட் நிலம் கூட உன் பேர்ல இருக்கப்படாது. ஆமென். அது வரைக்கும் நீ வச்சு அனுபவிச்சுக்கலாம். கடைசியில எல்லாம் உன் பிள்ளைகளுக்கா ஆசீர்வாதமாய் கொடுத்து சாக போற, அதாவது யெசூரன் ஆகம்பா ஒரு பிடி நிலம் கூட 10 ரூபா கூட உன் பாக்கெட்ல இருக்கப்படாது. ஆமென், ஆமென். நம்ப முடியலையோ? வாசிங்க. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 46 29 30. யோசேப்பு ஆயத்த பண்ணி ஏறி சந்திக்கும்படி போய் அவனை கண்டு பாருங்க, அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன், எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும். அவனுடைய இருதயத்தில் இருந்த ஒரே ஒரு ஏக்கம் தன்னுடைய மகனுடைய ஏக்கம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாசிங்கள். ஆதியாகமம் 49 29. சீக்கிரம். ஆதியாகமம் 49 29. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, பாருங்க எவ்வளவு சொல்றான் பாருங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் அனைவரும் சொல்லுறான், எனக்கு போக வேண்டிய நேரம் ஆச்சு, பாடுடா, செவிங்கடா, கிட்ட இருந்து ஆராதனை செய்யுங்கடா, நாம் போகிற நேரம் வந்து விட்டது என்று சொல்லுகிறத நான் நிறைய கேட்கிறேன். ஆனா ஆஸ்பத்திரியில பாக்குறேன், ஐயோ ஒரு இருட்டு வருது, ஒரு கள்ள என்ன பிடிச்சு இழுக்கிறா, போலீஸ் என்ன பிடிச்சு இருக்கிறா, எனக்கு மரண பயம் வருது. அப்படியே தெரியும், சாவு ஒம்பரே தெரியும், யாது பரலோகத்து போகுது, யாது பரலோகத்து போவாது. ஆமே சொல்றான், எனக்கு நேரம் வந்து விட்டது, சீக்கிரம் கண்ணை மூடு, நான் என்ன செய்ய போறேன், அக்னியும் ரதமான வாகனத்தில் யார் எங்க போறேன், ரதத்தில் எங்க வரேன், எலியாவை போல நான் போறேன் என்று சொல்லுகிறான். வாசி 29 ஒரு விசை கூட. அவர்களை நோக்கி, சேர்க்கப்பட போகிறேன், நிலத்தில் உள்ள
இட்டு யாக்கோபு முடிந்த பின்பு அடக்கிக் கொண்டு அவன் யசூரனாக பரலோகத்துக்கு போகிறான். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்று சபைக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 17வது வசனம் வாசிக்க கேட்போம். 2:17. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இன்று இந்த சபைக்கு கர்த்தர் சொன்னதை காது இருந்தா கேட்டுக்கொள்ளு. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனுமாகி என்று வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் இல்லாமல் ஒரு நாமம் நமக்கு இல்லை. ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் இல்லாமல் ஒரு நாமம் இல்லை. பாருங்கள், ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று பெயர் பெற்ற இந்த அழைக்கப்பட்ட யாக்கோபு யாக்கோபாய் இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. அவன் கிறிஸ்தவனாய் இருந்தால், இஸ்ரவேலாய் இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. பரிபூர்ணம் என்கிற ஒன்று வர வேண்டும். அந்த பரிபூர்ணத்தை பட்டு நீ உன்னுடைய கண்களை மூடுவாயானால் பரலோகத்துக்கு போக முடியும்.